இதான் உலகமே வியக்கின்ற ஒப்பற்ற பெருவிழா. எந்த ஊர்லயும் இந்த மாதிரி திருவிழா கிடையாது. அழகர் வருவாரு. 12 மாசமும் திருவிழா நடக்கிற ஒரே ஊர் அதுலதான். இங்கதான் எம்பெருமான் 64 திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. இங்க ஒரு அதிசயம் என்னன்னா, எந்த ஊர்லயும் எம்பெருமான் எல்லா ஊர்லயும் போய் காலை மிதிச்சிருக்காரு. அந்த ஊர் மண்ணை, மதுரை மண்ணை மட்டும் எடுத்து தலையில வச்சிருக்காரு. இந்த சிறப்பு எந்த ஊருக்குமே கிடையாது. அன்னை மீனாட்சி நம்மளை தேடி வரக்கூடிய இந்த 10 நாள், இந்த 4 மாசி வீதியில் வரக்கூடிய திருவிழாவில் இறைவன் நம்மளை தேடி வரும்போது மதுரையில் இருப்பவர்கள் எல்லாமே அன்னை மீனாட்சியை போய் தரிசிக்கணுன்றது ஒரு கட்டாயம். அதனால ஒரு நாளைக்கு சராசரியா இங்க 1 லட்சம் பேருக்கு மேல அன்னை மீனாட்சியை பார்க்க வர்றாங்க. அதே போல வைகுண்டமும் கைலாயமும் ஒன்றே கலந்த இந்த வைகை மாநகர்ல இந்த சித்திரை திருவிழாவானது 10 நாட்கள் வெகு விமர்சையாக எந்தவித பாகுபாடும் இல்லாம, ஏழை பணக்காரன் இல்லாம தன்னோட குடும்ப நேர்த்திக்காக வேண்டுதல் வேண்டி ஒவ்வொருவரும் பிரசாதம் கொடுக்கிறது வழக்கம். இந்த 4 மாசி வீதி தேர் போற வீதியில குடியிருக்கிறதும் பெருமை. அன்னை மீனாட்சி நித்தம் நம்ம காண்பதும் ஒரு வாழும் சொர்க்கத்துல நம்ம இருக்கோம்ன்றதுக்கு இணையான ஒரு சுகம் இந்த சித்திரை திருவிழா நமக்கு தரும்.